நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 46. லா சோஃபிட்டா. பூமியில் இருப்பதிலேயே இதுதான் மிகவும் நாடகீயமான பாதாள அறை என்று லெங்டன் நினைத்து கொண்டார். அந்த பாதாளத்திற்குள் இருந்து காற்று வெறுமையாகவும் பழமையான வாடையுடனும் இருந்தது. நூற்றாண்டு கால சுண்ணாம்பு தூசு இப்பொழுது மிகவும் மென்மை அடைந்திருந்தது. அங்கே ஒளி ஊடுருவவில்லை. பதிலாக அது காற்றிலேயே மிதந்து கொண்டிருப்பதைப் போல் இருந்தது. கீரிச்சிட்டும் முணங்குவதைப் போன்றும் இருந்த அந்த பெரிய பகுதி ஒரு உயிருள்ள மிருகத்தின் வயிற்றில் தான் ஏறி உட்கார்ந்திருப்பதைப் போன்ற உணர்வை லெங்டனுக்கு கொடுத்தது. குவிந்து கிடக்கும் மரச்சட்டகங்களில் கெட்டியான காலடி ஓசையை அவர் கேட்டபோது தன்னுடைய பிளாஷ்லைட்டை உயர்த்தி அதன் ஒளியை இருளுக்குள் பாய்ச்சினார். முடிவே இல்லாதது போல் தெரிந்த அவருக்கு முன்னால் இருந்த சுரங்கம், கம்பங்கள் ஆகியவற்றின் குறுக்கு வெட்டு தோற்றங்களால் உருவான முக்கோணங்களும் செவ்வக வடிவங்களும் குறுக்கும் நெடுக்குமான மரவலையும் பிற ஆக்கக்கூறுகளும் சேர்ந்து இந்த 500 கூடத்தின் புலப்படாத உள்கட்டமைப்பை உருவாக்கியிருக்கின்றன. இந்த மிகப்பெரிய நிலவரையை சில வருடங்களுக்கு முன்பு மேற்கொண்ட ரகசிய வழிபாதை சுற்றுலாவின் போது லெங்டன் பார்த்திருக்கிறார். அலமாரிகளைப் போல் தோன்றும் பார்வை ஜன்னல் சுவற்றில் வெட்டி உருவாக்கப்பட்டிருந்தது. இதனால் சட்டகங்களை ஆய்வு செய்யும் பார்வையாளர்கள் பின்னர் பிளாஷ்லைட்டின் உதவியுடன் அந்த திறப்பின் வழியாக அசல் விஷயத்தை பார்ப்பார்கள். இப்பொழுது உண்மையில் நிலவரைக்கு உள்ளே இருந்த லெங்டன் இந்த கட்டமைப்பு நியூ இங்கிலாந்தின் பண்ணையுடன் பொருந்தி போவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அந்த திறப்பின் வழியாக மேலே ஏறிக்கொண்டிருந்த சியானாவும் தனக்கு பின்னால் இருந்த தூணில் நிதானப்படுத்திக் கொள்ள சாய்ந்த போது குழம்பி போனவளாகவே காணப்பட்டாள். அந்த அசாதாரணமாக நிலவமைப்பை அவளுக்கு காட்டுவதற்காக லெங்டன் தன்னுடைய பிளாஷ்லைட்டை அங்கும் இங்கும் ஆட்டினார். இந்த முனையில் இருந்து அந்த நிலவரையின் நீளமானது தொலைவில் இருக்கும் மறைவு புள்ளியை நோக்கி நீண்டிருக்கும் தொலைநோக்கியை போன்ற சமதள முக்கோணங்களாக காணப்பட்டது. அவர்கள் கால்களுக்கு கீழே அந்த நிலவரையில் தர பலகைகள் போடப்படவில்லை. அதனுடைய செங்குத்தான ஆதரவு தூண்கள் முழுமையாக வெளியே தெரிந்து மிக பெரிய ரயில் பாதையைப் போல் காணப்பட்டன. லெங்டன் கீழே இருந்த நீளமான இரும்பு தூணை சுட்டிக்காட்டி அடித்தொண்டையில் பேசினார். இந்த பகுதி நேராக 500 கூடத்திற்கு செல்கிறது. நாம் அடுத்த முனைக்கு போய்விட்டால் ஏத்தன்ஸ் பிரபுவின் படிக்கட்டை எப்படி அடைவதென்று எனக்கு தெரியும். தங்களுக்கு முன்னால் இருந்த தூண்கள் மற்றும் ஆதரவு கட்டமைப்புகளின் புதிர் தோற்றத்தை சியானா சந்தேகத்துடன் பார்த்தாள். இந்த தூண்களுக்கு மத்தியில் என்னால் குதிக்க முடியும் என்று தோன்றவில்லை என்றாள் சியானா. தன்னாலும் அது முடியாதென்றே லெங்டனும் சந்தேகித்தார். கீழே குதிப்பது நிச்சயம் மரணமாகவும் இருக்கலாம். அவர் அந்த உச்ச சட்டங்களுக்கு இடையில் இருந்த திறந்த வெளியில் பிளாஷ்லைட்டை அடித்தார். அவர்களுக்கு 8 அடிகள் கீழே இரும்பு கம்பிகளில் மாசடைந்த படுகிடையான திறந்த வெளி தொங்கிக் கொண்டிருந்தது. அது ஒரு தளம் போன்று அவர்கள் கண்களுக்கு எட்டிய இடம் வரை நீண்டு சென்றது. அது உறுதியானது போல் தோன்றினாலும் நீட்டி இழுக்கப்பட்ட துணிதான் தூசி படிந்து கிடக்கிறது என்பது லெங்டனுக்கு தெரியும். அது 500 கூடத்தின் தொங்கு கூரையினுடைய பின்பகுதி. 39 வேசாரி கேன்வாஸ்களுக்கு சட்டகமாக விளங்கும் மரச்சட்ட குவியலானது படுகிடையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. தங்களுக்கு கீழே இருந்த மாசடைந்த பகுதியை சியானா சுட்டிக்காட்டினாள். நாம் அங்கே கீழே இறங்கி நடந்து சென்று விடலாமா? நீ வேசாரி கேன்வாஸின் வழியாக 500 கூடத்திற்குள் விழ விரும்பினால் அப்படி செய்யலாம்.
உண்மையில் அதைவிட நல்ல வழி ஒன்று இருக்கிறது என்று அமைதியாக கூறிய லிங்டன் அவளை பயமுறுத்த விரும்பவில்லை. அந்த நிலவறையின் மையப்பகுதியை நோக்கி அவர் உதை சட்டத்தை கீழே நகர்க்கத் தொடங்கினார். அவருடைய முந்தைய வருகையின் போது கட்டிடக்கலை மாதிரிகள் இருந்த பார்வை ஜன்னலின் வழியாக இந்த நிலவறையை கண்டதற்கும் மேலாக அதன் மற்றொரு முனையில் இருந்த கதவின் வழியாக இந்த நிலவறையை நடந்தே சென்று லிங்டன் ஆராய்ந்திருக்கிறார். அவருடைய அரைகுறை நினைவாற்றல் உதவும் என்றால் இந்த நிலவறையின் மையப்பகுதியை ஒட்டி ஒரு உறுதியான மரப்பாதை இருக்க வேண்டும். அது அந்த பகுதியின் மையப்பகுதியை பார்க்க சுற்றுலாவாசிகளுக்கு உதவியாக இருக்கும். இருந்தாலும் லிங்டன் அந்த மையப்பகுதிக்கு வந்தபோது அந்த மரப்பாதை அவர் சுற்றுலாவுக்கு வந்திருந்த போது இருந்ததை போல் இல்லை என்பது நினைவுக்கு வந்தது. அன்றைக்கு நான் எவ்வளவு நெஃபியோலோ குடித்தேன்? ஒரு வலுவற்ற சுற்றுலாவாசிகளுக்கு ஏற்றதல்லாத கட்டமைப்பான அதில் தளர்வான மரக்கட்டைகள் தூண்களுக்கு இடையில் குறுக்கும் நெடுக்குமாக கட்டப்பட்டிருப்பதை கண்டார். அது ஒரு பாலம் என்பதை விட இறுக்கமான கயிறு என்றே சொல்ல வேண்டும். மற்றொரு முனையில் இருந்து தொடங்கும் வலுவான சுற்றுலா நடைவழியானது பார்வை நடைமேடையின் மையப்பகுதி வரை மட்டுமே நீண்டிருந்தது. அங்கிருந்து சுற்றுலாவாசிகள் தங்கள் பாதங்களின் தடயங்களை வைத்துதான் திரும்பி வர வேண்டியிருக்கும். லிங்டனும் சியானாவும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அவசர கதியில் கட்டப்பட்ட சமநிலையுடன் உள்ள தூணானது மற்றொரு முனையில் தங்கள் வேலையை முடிக்க இன்ஜினியர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். நாம் மரக்கட்டையில் நடந்து கொண்டிருப்பதை போல் இருக்கிறது என்று லிங்டன் அந்த குறுகலான பலகைகளை நிச்சயமற்று பார்த்து கொண்டிருந்தார். எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல் தோள்களை குலுக்கினாள் சியானா. வெள்ள நீர் சூழ்ந்த பருவகால வெனிஸை விட மோசமில்லை. அவள் சொல்வதிலும் அர்த்தம் இருப்பதாக லிங்டன் நினைத்தார். வெனிஸிற்கு சமீபத்தில் ஆராய்ச்சி விஷயமாக வந்தபோது செயின் மார்க் சதுக்கம் ஓரடி நீரில் மூழ்கியிருந்தது. அதனால் அவர் சிமெண்ட் கட்டைகளுக்கு புரட்டி போடப்பட்ட வாளிகளுக்கும் இடையில் போடப்பட்டிருந்த மரக்கட்டைகளின் மீது நடந்தே ஹோட்டல் டேனியலில் இருந்து பாசிலிவிற்காக செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் ஒருவர் தடுமாறியபடியே சென்று தன்னை ஈரமாக்கிக் கொள்வதற்கும் மறுமலர்ச்சி கால மகா படைப்பு ஒன்றின் வழியாக தரையில் விழுந்து மரணத்தை தழுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தன்னுடைய சிந்தனைகளை மனதிலிருந்து வெளியே தள்ளிவிட்ட லிங்டன், சியானா தன்னுடைய மனதில் புதைத்து வைத்திருக்கும் எல்லா கவலைகளும் சரியாகிவிடும் என்று போலியான சுய உத்தரவாதத்தை நினைத்து கொண்டு குறுகலான பலகையில் முதல் அடி எடுத்து வைத்தார். இருந்தாலும் அவருடைய வெளித்தோற்றம் நம்பிக்கை உள்ளதாக காணப்பட்டாலும் அவருடைய இதயமானது முதல் மரக்கட்டையை தாண்டும் போது எகிரி குதித்து படபடத்தது. அவர் நடுப்பகுதிக்கு வந்தபோது அவருடைய எடையால் அது வளைத்து கொடுத்து அபாயகரமாக கீறிச்சிட்டது. அவர் அழுத்தமாக பற்றி கொண்டு இன்னும் வேகமாக முன்னேறி அடுத்த முனையை எட்டிய பின்னர் பாதுகாப்பான இரண்டாவது தளத்திற்கு வந்து சேர்ந்தார். பெருமூச்சு விட்ட லிங்டன் பின்னால் திரும்பி சியானாவுக்காக வெளிச்சத்தை காட்டியபடி அவளுக்கு தேவைப்படக்கூடிய உற்சாகமான வார்த்தைகளையும் கூறினார். ஆனால் அவை எதுவும் அவளுக்கு தேவைப்படவில்லை. அவளுடைய பிளாஷ்லைட்டின் ஒளி மரக்கட்டையில் ஒளியை பாய்ச்சிய உடனேயே பிரமாதமான திறமையுடன் அதில் முன்னேறி தொடங்கினார். அந்த பலகை அவளுடைய ஒல்லியான உடலால் லேசாகவே வளைந்து கொடுத்தது. சில நொடிகளிலேயே அடுத்த முனையிலிருந்த லிங்டனுடன் அவள் சேர்ந்து கொண்டாள். உற்சாகம் அடைந்த லிங்டன் பின்னால் திரும்பி அடுத்த மரக்கட்டையை நோக்கி நடந்தார். அவர் கடந்து சென்று பின்னர் திரும்பி நின்று அவளுக்காக ஒளியை பாய்ச்சும் வரை சியானா காத்திருந்தார். பின்னர் அவரை பின்தொடர்ந்தாள்.
ஒரு நிதானமான லயத்துடன் அவர்கள் கடந்து கொண்டிருந்தனர். அந்த இரண்டு உருவங்களும் ஒரே ஒரு பிளாஷ்லைட்டை வைத்துக்கொண்டு ஒருவர் பின் ஒருவராக நகர்ந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு கீழே ஏதோ ஒரு இடத்தில் போலீஸ் வாக்கி டாக்கிகளின் கரகரப்பான ஒலி மெல்லிய கூரையின் வழியாக கேட்டது. லெங்டன் வெளிரிய புன்னகை ஒன்றை உதித்தார். எடையாற்றும் கண்ணுக்கு புலப்படாதவாறும் நாங்கள் இந்த 500 கூடத்திற்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறோம். ராபர்ட், சியானா கிசுகிசுத்தாள். அந்த முகமூடியை எங்கே கண்டுபிடிப்பதென்று இக்னேஷியோ உங்களிடம் சொன்னதாக சொன்னீர்கள் அல்லவா? ஆமாம், ஆனால் அது ஒரு வகையான மறை குறியீடு. அந்த முகமூடி இருக்கும் துல்லியமான இடத்தை போனில் சொல்ல இக்னேஷியோ நிச்சயம் விரும்பியிருக்க மாட்டார். அதனால்தான் அவர் அதை மிகவும் மறைகுறியாக்க முறையில் சொல்லியிருக்கிறார் என்று லெங்டன் அவளுக்கு விளக்கினார். அவர் சொர்க்கத்தை குறிப்பிட்டார். அது தெய்வீக இன்பியல் படைப்பின் இறுதி பகுதிக்கான மறைகுறியீடு என்று நினைக்கிறேன். அவர் சொன்ன துல்லியமான வார்த்தைகள் பாரடைஸ் 25. சியானா அவரையே நோக்கினாள். அவர் காண்டோட்டோ 25 தான் சொல்லியிருக்கிறார். ஒப்புக்கொள்கிறேன் என்றார் லெங்டன். ஒரு காண்டோட்டோ என்பது ஒரு அத்தியாயத்தின் மேலோட்டமான சமன். அந்த வார்த்தை பழங்காலத்திய வாய்வழி பாரம்பரியமாக காப்பிய பாடல்களை பாடுவது என்பதை குறிக்கிறது. தெய்வீக இன்பியலில் சரியாக 100 பாடல்கள் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. இன்ஃபெர்னோ அதாவது நரகம் 134, பார்க்கெட்டோரியோ அதாவது தூய்மையாக்கம் 133, பாரடைசோ அதாவது சொர்க்கம் 133. பாரடைஸ் 25 தன்னுடைய காட்சி பூர்வ நினைவாற்றல் அந்த முழு உரையையும் நினைவில் கொண்டு வர போதுமான அளவுக்கு வலுவாக இருக்க வேண்டும் என்று லெங்டன் விரும்பினார். அதை நெருங்க முடியவில்லையே. அந்த உரையின் பிரிதியை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம் என்றார் லெங்டன். இக்னேஷியோ என்னிடம் சொன்ன கடைசி விஷயம், அந்த கதவுகள் உனக்காக திறந்திருக்கின்றன. ஆனால் நீதான் விரைந்து செயல்பட வேண்டும். சற்று இடைவேளை விட்ட அவர் சியானாவை திரும்பி பார்த்தார். இங்கே புளோரன்ஸில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டுவதற்கான குறிப்பாக காண்டோ 25 இருக்கலாம். அந்த இடம் நுழைவாயில்களுடன் காணப்படலாம். சியானா புருவத்தை குறுக்கினாள். ஆனால் அந்த நகரத்தில்தான் டசன் கணக்கான நுழைவாய்கள் இருக்கின்றனவே. ஆமாம், அதற்காகத்தான் நாம் பாரடைஸில் வரும் காண்டோ 25 படிக்க வேண்டி இருக்கிறது என்ற அவர் அவளை நோக்கி நம்பிக்கையுடன் புன்னகைத்தார். நீ ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தெய்வீக இன்பியல் முழுவதையும் மனமாற படித்திருக்கிறாயா? அவள் அவரை வெறுமனே பார்த்தாள். பழமையான இத்தாலிய மொழியில் இருந்த 14,000 வரிகளை நான் குழந்தையாக இருக்கும் போதல்லவா படித்திருக்கிறேன். அவள் தலையை குலுக்கினாள். உங்களுக்குத்தான் பயங்கர நினைவாற்றல் இருக்கிறது புரொஃபசர். நான் வெறும் டாக்டர். அவர்கள் தொடர்ந்து பேசுகையில் இவ்வளவு தூரம் அவர்கள் ஒன்றாக பயணிக்க இயலும். அவளுக்கு இருக்கும் தனித்துவமான அறிவை அவள் இன்னும் குறைத்தே மதிப்பிடுகிறாளே என்று சியானாவை நினைத்த லெங்டன் ஏதோ ஒரு வகையில் வருந்தினார். அவள் வெறும் டாக்டரா? லெங்டன் நகைத்து கொண்டார். இந்த பூமியில் இருப்பதிலேயே மிகவும் அடக்கமான டாக்டர் என்று நினைத்து கொண்ட அவர் அவளுடைய சிறப்பு திறமைகளை பற்றி படித்த காகித துண்டுகளை நினைவுக்கு கொண்டு வந்தார். அந்த திறமைகளில் துரதிர்ஷ்டவசமாகவும் ஆச்சரியத்திற்கு இடமில்லாத வகையிலும் வரலாற்றின் மிகவும் நீண்ட காப்பிய கவிதையை முழுவதுமாக நினைவுக்கு கொண்டு வர முடியாத விஷயமும் அடங்கியிருக்கிறது. அமைதியாக கடந்து சென்ற அவர்கள் இன்னும் சில தூண்களையும் கடந்தனர்.
இறுதியாக தங்களுக்கு முன்னால் இருளில் ஒரு மகிழ்ச்சி தரும் வடிவத்தை லெங்டன் கண்டார். காட்சி நடைமேடை. அவர்கள் நடந்து சென்ற ஆபத்தான மரப்பாதை பாதுகாப்பு வழியுடன் கூடிய மிகவும் வலுவான கட்டுமானத்திற்கு அவர்களை கொண்டு வந்திருந்தது. அவர்கள் அந்த நடைமேடையில் ஏறினால் அந்த நடைவழியிலேயே சென்று வெளியேறும் வரை பாதை வழியின் வழியாக செல்லும் நிலவரைக்குள்ளாகவே செல்ல முடியும். அது லெங்டன் நினைவு கூர்ந்தவரை ஏத்தன்ஸ் பிரபு படிக்கட்டிற்கு மிக மிக அருகாமையில் செல்லக்கூடியது. அவர்கள் அந்த நடைமேடையை நெருங்கியதும் 8 அடிகளுக்கு கீழே இருந்த கூரையை குனிந்து பார்த்தார். இதுவரை அவர்களுக்கு கீழே இருந்த பிறை வடிவ வளைவுகள் அனைத்தும் ஒன்று போலவே இருந்தன. இருப்பினும் இப்பொழுது வரும் வளைவு மிக பெரியதாக, மற்றவற்றை விட பெரியதாக இருந்தது. முதலாம் காசிமோ உருவம். லெங்டன் அமைதியானார். இந்த பெரிய வட்ட வடிவ வளைவு 500 கூடத்தில் மைய பகுதியில் அமைந்திருக்கும் வேசாரியின் மிகவும் விலைமதிப்பற்ற ஓவியம். லெங்டன் இந்த ஓவியத்தின் ஸ்லைடுகளை தன்னுடைய மாணவர்களுக்கு எப்பொழுதுமே காட்டி வந்திருக்கிறார். அத்துடன் அமெரிக்கா தலைநகரத்தில் உள்ள வாஷிங்டன் உருவத்துடன் அதற்கிருக்கும் ஒற்றுமைகளையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது வெறுமனே குடியரசு என்ற கருத்தாக்கத்தை காட்டிலும் இளம் அமெரிக்காவானது இத்தாலியிடம் இருந்து கற்றுக்கொள்ள நிறையவே இருக்கிறது என்பதற்கான சாதாரண நினைவூட்டல். இருந்தாலும் இன்று அந்த உருவங்களை ஆராய்ந்து பார்ப்பதை காட்டிலும் அவற்றை விரைவாக கடந்து செல்வதிலேயே லெங்டன் ஆர்வம் காட்டினார். தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்திக் கொண்டே தன்னுடைய தலையை சியானாவை நோக்கி லேசாக திருப்பிய அவர் தாம் நெருங்கி வந்துவிட்டோம் என்று கிசுகிசுத்தார். அப்படி செய்யும்போது மரக்கட்டைகளின் மைய பகுதியை தவற விட்டுவிட்ட அவர் கடன் வாங்கி போட்டுக்கொண்ட ஷூக்கள் தடிக்கி அதன் முனையில் பாதி பகுதியில் போய் விழுந்தார். அவருடைய கணுக்கால் சுளுக்கிக் கொண்டது. லெங்டன் முன்னோக்கி செல்கையில் பாதி ஓட்டமும் நொண்டியடித்தபடியும் தன்னுடைய சமநிலைக்கு திரும்ப உதறிக்கொண்டே செல்ல முயற்சித்தார். ஆனால் அது மிகவும் தாமதம். அவருடைய கணுக்கால் மரக்கட்டையில் கடுமையாக மோதிக்கொண்டது. அவருடைய கைகள் அவசர கதியில் முன்னோக்கி நீண்டு குறுக்கே இருந்த மரக்கட்டையை பிடிக்க முயற்சித்தன. அவர்களுக்கு கீழே இருந்த இருளான பகுதியில் உருண்டு சென்ற பிளாஷ்லைட் கேன்வாஸில் போய் விழுந்து அதனை ஒரு வலையை போல் பிடித்து கொண்டது. லெங்டனின் கால்கள் துவண்டன. தனக்கு கீழே இருந்த மரச்சட்டம் அப்பால் சென்று விழுகையில் அடுத்திருந்த மரக்கட்டை அவரை பாதுகாப்பாக பிடித்து கொள்ள வேசாரியின் அபோதியோசிஸ் இருந்த கேன்வாஸ் 8 அடி கீழே விழுந்து நொறுங்கியது. அந்த சத்தம் நிலவரை முழுவதும் எதிரொலித்தது. பயந்து போன லெங்டன் தன் கால்களை இடற சியானாவை நோக்கி திரும்பினார். கேன்வாஸில் கிடந்து கைவிடப்பட்ட பிளாஷ்லைட்டின் மங்கிய ஒளியில் தனக்கு பின்னால் இருக்கும் மரக்கட்டையில் சியானா நின்று கொண்டிருப்பதை பார்த்த லெங்டன் அப்பால் செல்ல வழியில்லாமல் மாட்டிக்கொண்டார். லெங்டனுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை தான் அவள் கண்களுக்கும் வெளிப்படுத்தின. கீழே விழும் மரக்கட்டையின் ஒளி ஏறக்குறைய அவர்களை கைவிட்டுவிட்டது. வயந்தாவின் கண்கள் அந்த அலங்காரமான கூரையில் படிந்தன. சுரங்கத்தில் எலிகளா? அந்த சத்தம் கீழே எதிரொலித்த போது கேம் கார்டர் வைத்திருந்த ஆள் படபடப்புடன் ஜோக்கடித்தான். பெருச்சாளிகள் என்று நினைத்து கொண்ட வயந்தா அந்த கூடத்தின் கூரையினுடைய மையத்தில் இருந்த வட்டமான ஓவியத்தை உற்று பார்த்தாள். அந்த வளைவுகளின் மையப்பகுதியில் இருந்து ஒரு சிறிய தூசு படலம் கீழ்நோக்கி வந்தது. அந்த ஓவியத்தில் சிறிய வீக்கத்தை கண்டதை வயந்தாவால் இப்பொழுதும் சத்தியம் கூட செய்ய முடியும். ஏறக்குறைய அதன் மறுபக்கத்திலிருந்து யாரோ ஒருவர் தள்ளிக் கொண்டிருக்கிறார். பார்வையாளர் நடைமேடையில் யாராவது ஒரு அதிகாரி தன்னுடைய துப்பாக்கியை கீழே போட்டிருப்பார்.
அந்த வீக்கத்தை காட்டியபடியே சொன்னான் அவன். அவர்கள் என்ன தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த நடவடிக்கைகளை பார்க்க வேடிக்கையாக இருக்கிறது. காட்சி நடைமேடையா என்றாள் வயந்தா. அங்கே நம்மால் போக முடியுமா? நிச்சயமாக போகலாமே. அவன் அந்த அருங்காட்சியகத்தின் நுழைவாயிலை சுட்டி காட்டினான். அந்த கதவுக்கு பின்னால் இன்னொரு கதவு இருக்கிறது. அது சுரங்கத்திற்கு அழைத்து செல்லும். அங்கே வேசாரியின் பாதுகாக்கப்பட்ட படைப்புகளை பார்க்க முடியும். அது நிஜமாகவே பிரமாதமாக இருக்கும். 500 கூடம் முழுவதும் மீண்டும் ப்ரூடரின் குரல் சட்டென்று எதிரொலித்தது. அப்படியென்றால் அவர்கள் எங்கேதான் போய் தொலைந்தார்கள்? அவருடைய குரல் சற்று முன்பு எரிச்சலுடன் அவர் கத்தியதை போன்றே வயந்தாவிற்கு இடது பக்கம் இருந்த சுவற்றில் மேலே அமைந்திருந்த கதவு திறப்பின் பின்பக்கத்தில் இருந்து வந்தது. ப்ரூடர் நிச்சயம் அந்த அறையின் கதவு திறப்பிற்கு பின்னால் தான் இருக்கிறார். அந்த அறையின் அலங்கார கூரைக்கு உள்ளே ஒரு முழு நீள நாடகமே நடந்து கொண்டிருக்கிறது. வயந்தாவின் கண்கள் தன் தலைக்கு மேலே இருந்த கேன்வாஸில் தெரிந்த உப்பிய இடத்திலேயே ஒட்டிக்கொண்டது. சுரங்கத்தில் எலிகள், அவள் நினைத்து கொண்டாள், வெளியே வர முயற்சிக்கின்றன. கேம் கார்டர் வைத்திருந்தவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அருங்காட்சியகத்தின் நுழைவாயிலை நோக்கி விரைந்தாள் வயந்தா. அந்த கதவு மூடப்பட்டிருந்தது. ஆனால் எல்லா அதிகாரிகளும் உள்ளேயும் வெளியேயும் போய் வந்து கொண்டிருந்ததால் அது பூட்டப்படவில்லையோ என்று சந்தேகப்பட்டாள். நிச்சயமாக அதுதான் அவளுடைய உள்ளுணர்வு சரியாக சொன்னது.